12th அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு 5th யூனிட்டில் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 5மா ஸ்ரீராம் அண்ட் ராட் ஆர் பார்ட்னர் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை 2:1ன்னு பிரிச்சுக்கிறாங்க. இதில் நெல்சன்றவங்க உள்ள ஒரு நியூ பார்ட்னராக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எப்போ அப்படின்னா 1 April 2017மா புரியுதுங்களா? இப்போ இன்க்ரீஸ் த வேல்யூ. இப்போ சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு எவ்வளோன்னா 5,000. அதேமாதிரி பிரிங் இன்ட்டு ரெக்கார்டு இன்வெஸ்ட்மெண்ட். ரெக்கார்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7,000 விச் ஹேட் பின் ரெக்கார்டட் விச் ஹேட் நாட் பின்னா அது வந்து புக்கில் ரெக்கார்ட் பண்ணலை. அந்த ஃபேம் புக்ஸ் ஆஃப் தி ஃபேம் அந்த வியாபார கணக்கில் அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது ஒரு 7,000. அப்புறம் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு 10,000. ப்ரொவிஷன் வுட் ஆல்சோ பி மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் இன்னும் நீங்கள் வந்து இந்த வேஜஸ்ன்றது கூலின்னு சொல்லுவாங்க, அது இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது எவ்வளோன்னா 9,500. ஸோ இதை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரியும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா? இங்கே கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஜேர்னல் என்ட்ரியில் இது டேட்டு, இது பர்டிகுலர்ஸ் போடுங்க. எல்எஃப் லெஜர் ஃபோலியோ இது டெபிட்டு, இது கிரெடிட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் கிரெடிட்டில் இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதேமாரி அது ரெக்கார்ட் பண்ணலைனாலும் ரீவேல்யூஷன் உங்களுக்கு கிரெடிட்டில் இருக்கணும். வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலை, அது ரெக்கார்ட் பண்ணணுன்னாலும் ரீவேல்யூஷன் கிரெடிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டாரு, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டான்னு போட்டுருங்க. அப்புறம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட்டில் போடுங்க. ஏன் போடுறேன்னு தெரியுங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஏன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதை நோட்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்போ டெப்டார் ஆகும்னா உங்களுக்கு வேல்யூ வந்து அசட்டோட வேல்யூ குறையிறப்ப. புரியுது? இப்போ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு ஒரு அசட்ஸ், அந்த வேல்யூ என்ன ஆகுது, உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு ரீவேல்யூஷன் டெப்டார். அப்படியே இதுக்கு ஆப்போசிட், எப்படி ரீவேல்யூஷனுக்கு கிரெடிட்டில் போட்டோமோ உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப எப்படி கிரெடிட்டில் போட்டோமோ அதேமாரி உங்களுக்கு வேல்யூ குறையிறப்ப அப்படியே ரீவேல்யூஷன் வந்து டெப்டாரில் போட்டுறணும். புரியுதுங்களா? இப்போ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இந்த 2 வேல்யூயும் போடுங்க. இது ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அடுத்தது உங்களுக்கு இவங்க வந்து யார் வந்து ஸ்ரீராமோட கேபிட்டலும் ராஜ் கேபிட்டலும், ஏன்னா இன்னொரு வந்து பார்ட்னர் உள்ளே வராங்க. அப்போ எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற ஓல்டு பார்ட்னருக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பிரிச்சுக்குவாங்க அவங்க ரேஷியோ படி. இப்போ ஸ்ரீராமோட கேபிட்டல் இங்கே கவனிங்க. இதில் வந்து அமௌண்ட்டு வந்து இது ப்ராஃபிட்டு, ஏன்னா அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆனது. இது லாஸு, இதில் வந்து குறையுது. இது வந்து பாருங்கள், இது லாஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ப்ராஃபிட்டு கம்மியாக இருக்குது. லாஸோட வேல்யூவோட ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அப்போ ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ பாருங்கள். 19,500லேருந்து உங்களுக்கு 12,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. 19,500லேருந்து 12,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,500. இந்த 7,500 என்னென்னா லாஸுமா. அதனால தான் ரீவேல்யூஷன் வந்து 2ல் இருக்குது. புரியுதுங்களா? ப்ராஃபிட்டாக இருந்தால் ரீவேல்யூஷன் டெப்டாரில் இருக்கணும். இப்போ லாஸுன்றதுனால 2 ரீவேல்யூஷனாக இருக்குது. இப்போ இந்த 7,500 அவங்க ரேஷியோ படி பிரிச்சுக்கோங்க. அவங்க ரேஷியோ எவ்வளோ? 2:1. அவங்க ரேஷியோ என்னது? 2:1. அதேமாரி பிரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன். இப்போ 7,500 தான் அந்த லாஸ் அமௌண்ட்டு. அவங்களோட டோட்டல் 2:1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ரேஷியோ வந்து 3. இங்கே வந்து 2ன்றது உங்களுக்கு ரேஷியோ வந்து 2. இப்போ இந்த 3ஆல் இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 0 0. இப்போ 2,500 × 2. அப்போ 2,500 × 2 எவ்வளோ? 5,000. புரியுதுங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் அமௌண்ட் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த 7,500லேருந்து இந்த 5,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,500 கிடச்சிரும். இது யாரோடது? ராஜோட கேபிட்டல். புரியுதுங்களா? லாஸாக இருந்தால் ரீவேல்யூஷன் 2ல் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு போடுவோமாம்மா.
இது வந்து இலிஸ்ட்ரேஷன்றதுனால புக்கில் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு அடுத்தது எக்ஸசைஸில் இருக்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேம்மா. இப்போ இது டெப்டார், இது கிரெடிட்டார். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பாருங்கள், இது எப்படி எழுதுறது ஈஸியாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் எழுதின ஜேர்னல் என்ட்ரியை பாருங்கள். இங்கே இருக்கிற ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். இது ரீவேல்யூஷன் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ இந்த கிரெடிட் சைடு நீங்கள் ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எழுதணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு என்ன காமிக்குதோ அந்த சைடு கூட இருக்கிற இந்த வேல்யூவை எடுத்து எழுதணும் நேமை. இப்போ பாருங்கள், இந்த கிரெடிட் சைடு ரீவேல்யூஷன் காமிச்சிது. அப்போ இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட்டு கிரெடிட் சைடு எழுதணும். இங்கே பாருங்கள், இங்கே ரீவேல்யூஷன் எங்கே காமிக்கிது, டெப்டார். அப்போ டெபிட் சைடு போய் இந்த 2 வேல்யூவும் எழுதுங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த டெப்டார் சைடு போய் இந்த 2 டிரான்சாக்ஷனும் டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இந்த 2 டிரான்சாக்ஷனும் எழுதுங்க. அடுத்தது இதை எழுதிட்டு கூட நீங்கள் இதை ரீவேல்யூஷன் போடலாம். இப்போ இங்கே ரீவேல்யூஷன் உங்களுக்கு என்ன காமிக்கிது, கிரெடிட் சைடு. அப்போ கிரெடிட் சைடு போய் உங்களுக்கு ஸ்ரீராமோட கேபிட்டலையும் ராஜோட கேபிட்டலையும் எடுத்து எழுதுங்க. புரியுதுங்களா? இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிரெடிட் சைடும் அடுத்தது டெபிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். புரியுதுங்களாம்மா? இது இல்லுஸ்ட்ரேஷன் 5 இதோட க்ளோஸ் ஆகுது.